பொதுவாக இந்த ராகுவுடைய காரகத்துவம் என்ன? இப்போ ஈஸியாக சொல்லிடலாம், உங்களுக்கு ராகு தோசை இருக்குது சொல்லிடலாம், செவ்வாய் தோசை இருக்குதுன்னு சொல்லிடலாம், புத்திர தோசை இருக்குது சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி காரகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த ராகுவோடைய யோக பலனை எப்படி கொடுப்பார் அப்படி கேட்டிங்கன்னா, பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ராகுடைய தசா காலகட்டத்தில் வந்து பார்த்தா வீடு அமையுமா அப்படின்னா நிச்சயம் அமைச்சிக்க முடியும். ராகு திசையில் வந்து பார்த்தா நல்ல அமைப்பில் இருக்குது, ராகு வந்து உச்சநிலையில் இருக்கார், நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் அமையுமா அப்படின்னா நிச்சயம் அமைச்சு கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ராகு வந்து பார்த்தா ரிஷபத்தில் இருக்கான்னு வைங்க, லக்னம் வந்து கன்னி லக்னம் வச்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு பிரம்மாண்டம் கொடுக்குற நிலையில் இருக்கார், ஆனால் சுக்கிரன் அதை பிடுங்குற நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் இருந்தால் உங்களுடைய அந்த ராகுடைய அமைப்பை கொண்டு நீங்கள் ஒரு ராகு திசையில் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கணும். அது ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு கேட்டிங்கன்னா முழுக்க ராகு கொடுக்கக்கூடிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா லாட்ரி யோகம் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பந்தயம், ராகுக்கு பந்தயம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது லாட்ரி யோகம், அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ரேஸ். இப்போ இந்த 3 அமைப்பு கொண்டு தான் ராகு உங்களை பிரம்மாண்டத்தை படுத்துவார்.